ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு மக்கானா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா சுத்தமான பசு நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பாதாமை சேர்த்துருக்கிறேன். அடுத்து முழு முந்திரியை உடைச்சு ரெண்டாக உடைச்சு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பும் பாதாமும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோன்னா கிறிஸ்மஸ் பழம் கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இந்த நெய்யையுமே தனியாக எடுத்து வச்சிருங்க. கடைசி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு மக்கானா எடுத்துருக்கிறேன். அதாவது தாமரை விதை. வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கானா ரப்பர் மாதிரி இருக்கும், நம்மளால உடைக்கவே முடியாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மக்கானாவை எடுத்து நம்ம உடைச்சு பார்த்தோம்னா நல்லா தூள் தூளாக உடைஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த மக்கானாவை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு 10லேருந்து 15 வறுத்த மக்கானாவை தனியாக எடுத்து வச்சிருங்க. நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கொரப்பு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பவுடர் தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் சாப்பிடும் போதுல நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ தான் இதனுடைய ஹைலைட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்கானாவோட நம்ம சேர்க்கும் போதுல. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மக்கானா பொடியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல இந்த மக்கானா பொடி பாலோட சேரவே மாட்டேன்னு அடம்பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துரும். பாலோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தேவைப்படுறதுனால 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இது கட்டாயம் நீங்கள் சீனி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த முழு மக்கானாவை, வறுத்த முழு மக்கானாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதை எவ்வளோ நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட அந்த முழு மக்கானா சைஸ் சின்னதாகிடும், நல்லா சுருங்கி வந்துடும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி விட்டு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா முந்திரி பாதாமெல்லாம் வறுத்த அந்த மிச்ச நெய்யை நம்ம இதோட சேர்த்து விட்டுறலாம். வேணும்னா நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதை சூடாகவும் பருகலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுனாவும் நம்ம குடிக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.